ட்ரெயின் வந்து ஒரு நகரும் சமூகம், அது ஒரு மூவிங் சொசைட்டி. தொடரி திரைப்படத்துக்கான திரைக்கதை வந்து நான் மைனா பண்ணுறப்ப என்கிட்ட இருந்துச்சு, இந்த மாதிரி ஒரு மூடில் பண்ணணுன்னு. பட் அதுக்கான வசதிகள் அமையல. இட்ஸ் நாட் அ யூஷுவல் மூவி. ஏன்னா ஒரு ட்ரெயின்குள்ளே இது வரைக்கும் தமிழில் எந்த படமும் வந்ததில்லைன்னு நினைக்கிறேன். ட்ரெயின் நீங்கள் பர்மிஷன் வாங்கி தான் பண்ணுறோம். அப்படி பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 5 hours தருவாங்க. 5 hours தந்துட்டாங்கன்னு நீங்கள் ஷூட்டிங்கு போனீங்கன்னா சிக்னல் எனக்கு கிடைக்கிறது எப்போன்றது தெரியாது. அப்போ 2 hours 3 hours தான் நான் பண்ண முடியும். நான் என் அசிஸ்டன்ஸுக்கிட்டே சொல்லுவேன், என்னை தயவுசெய்து ஃபாலோ பண்ணாதீங்க. இது எனக்கே வந்து சில நேரங்களில் வந்து ஒரு மைண்டில் ஒரு ஒன்லைனர் வச்சுக்கிட்டு நான் பாட்டு எடுத்துக்கிட்டு இருக்கேன் நான். பட் இதை ஃபாலோ பண்ணாதீங்கன்னு. தொடரி வந்து ஒரு ஆக்ஷன் ரொமான்ஸ். என்டையர் ஸ்கிரிப்டே வந்து ஒரு ட்ரெயினில் நடக்கிறது. த ட்ரெயின் ஜேர்னி ஒரு அட்வென்ச்சரஸ் ட்ரெயின் ஜேர்னி. அந்த அட்வென்ச்சரஸ் ட்ரெயின் ஜேர்னியில் எல்லாமே இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். கும்கி எப்படி ஒரு ட்ராவலிங் ஸ்கிரிப்டோ அதே போல் தான் இது என்ன, அது காடுகளுக்குள்ளே யானைகளுக்குள்ளே அப்படிலாம் பயணம். இது வந்து ஒரு ட்ரெயின். இட்ஸ் நாட் அ யூஷுவல் மூவி. ஏன்னா ஒரு ட்ரெயின்குள்ளே இது வரைக்கும் தமிழில் எந்த படமும் வந்ததில்லைன்னு நினைக்கிறேன். இது ஒரு சுவாரஸ்யமான விஷயம், ஒரு நாளில் நடக்கக்கூடிய விஷயம் அப்படின்னாவே ஆடியன்ஸ் வந்து ஒரு சீட்டினுடைய நுனிப்பகுதிக்கு உட்காந்துவாங்க. நம்ம சின்ன வயசில் ட்ரெயின்னா ரொம்ப பிடிக்கும். காலையில் ட்ரெயினில் ஏறினதுலேருந்து நம்ம அதுக்குள்ளே ஓடி ஆடி விளாட்றது, ஜன்னல் ஓரத்தில் உட்காந்து நகர்ந்துக்கிட்டு இருக்கிற நகரத்தை ரசிக்கிறதுலேருந்து, இப்படி எல்லாருக்குமே ட்ரெயின்ன்றது பார்த்திங்கன்னா இன்ன வரைக்கும் எல்லா கிராமப்புறங்களில் டவுன் சைடு எங்கே போனாலும் ட்ரெயினில் போகிற ட்ரெயினை பார்த்து டாட்டா காட்டுறது வழக்கமாகிடுச்சு. அது ஏன்னா அது ஒரு டிஸ்கனெக்டட் கனெக்ஷன் மாதிரி. எல்லாருக்குள்ளேயுமே வந்து ரயில் மேலே வந்து ஒரு காதல் இருக்கும். ஸோ அது எனக்கும் இருந்துச்சு. ஸோ அதை எப்படியா பதிவு பண்ணணும்னு நினச்சேன். ட்ரெயின் வந்து ஒரு நகரும் சமூகம், அது ஒரு மூவிங் சொசைட்டி இது. ஸோ இட் இஸ் கோயிங் டு பி டிஃப்ரெண்ட், ஒரு புது களமாக இருக்கும். டெஃபினட்டாக தொடரி வந்து என்னோட கரியரில் ஒரு முக்கியமான படமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது என்ன எனக்கு ஒன்றும் புரியலையே. பொதுவாக உங்களோட படங்களுக்கு நீங்கள் நியூ ஃபேஸ் தான் சூஸ் பண்ணுவீங்க. பட் இந்த படத்துக்கு தனுஷ் எதனால? ட்ரெயின்னு வரப்போ பார்த்தீங்கன்னா இட் பிகம்ஸ் அ எக்ஸ்பென்சிவ் ஃபிலிம். ஸோ இப்போ நீங்கள் அந்த ஆங்கிள்லேருந்து பார்க்குறப்ப இந்த திரைக்கதைக்கு வந்து ஒரு பெரிய நிறுவனம் சேரணும், ஒரு பெரிய நடிகர் கூட வரணும். இப்படி எல்லாரும் சேர்றப்ப தான் இவ்வளோ பெரிய படத்தை எடுக்க முடியும். ஸோ இந்த தொடரி திரைப்படத்துக்கான திரைக்கதை வந்து நான் மைனா பண்ணுறப்ப என்கிட்ட இருந்துச்சு, இந்த மாதிரி ஒரு மூடில் பண்ணணுன்னு. பட் அதுக்கான வசதிகள் அமையல. ட்ரெயின் மாதிரி ஒரு காலத்தை வச்சுட்டு நியூ ஃபேஸ் வச்சு நீங்கள் படம் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் வந்து ஒரு பெரிய நடிகர் உள்ளார வரணும். அப்போ இந்த ட்ரெயின்குள்ளே ஒரு பேண்ட்ரி வெண்டர், இந்த கேன்டீனில் வேலை செய்யக்கூடிய ஒரு லேபர், ஒரு 12 பேர், அந்த 12 பேரில் ஒருத்தராக இருக்கணும்னா எனக்கு தனுஷ் கரெக்டாக அதுக்குள்ளே வந்து அப்படியே ஃபிட்டானார் உள்ள. நான் அவரை மீட் பண்ணப்போ இந்த படம் பண்ணணுன்னு சொன்னப்போ கூட நான் ஸ்கிரிப்டே சொல்ல. நான் ஸ்கிரிப்டு எனக்கு வந்து எடுக்க தான் சார் தெரியணும்னு அவர் ஒன்றுமே சொல்ல. எப்போ டேட் சார் சொல்லுங்கள், நான் வரேன்னாரு. இதுதான் நடந்தது. ஸோ அந்த நம்பிக்கை இன்னும் என்னை வந்து இது மேலே ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண வச்சுச்சு. நல்ல சுகமாக இருக்குப்பா. இந்த படத்தில் கீர்த்தி சுரேஷோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லுங்கள். நிறைய ரிஸ்கி ஷாட்ஸ் இருக்குன்னு கேள்விப்பட்டோம். இல்லை, உண்மை என்னென்னா அவங்க கொஞ்சம் ஐயோ சார் இந்த இடத்துல நான் எப்படி சார் ஏறுறது அப்படின்னு இருந்தாங்கன்னா நான் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிருப்பேன். அவங்க எதுவுமே சொல்லலை. நம்ம போய் அதை செஞ்சு காட்டுவோம். ஒரு ட்ரெயின் இன்ஜின் மூவ் ஆகும், ஓடி போய் துரத்தி ஏறணுன்றப்போ அவ்வளோ பெரிய ஹியூஜ் இன்ஜின்னு, அதை யோசிக்காமல் டக்குன்னு சார் ஓகேவா சார் இன்னொரு தடி வேணால் பண்ணுறேன் நான். அதே மாதிரி மேலே ஏறிட்டாங்கன்னா ஒரு 1.5 அடி தான் கேப் இருக்கும். அதில் ட்ரெயின் ஒரு 70-80 போயிட்டுருக்கோம். பிரிட்ஜு போவோம், ஒரு புடிமானம் இருக்காது, ஓடுவோம் ஒடியாருவோம். நாங்களாச்சும் ஒரு ரிக்கிங் இருக்கும், எதை தொங்கிட்டு பிடிச்சிட்ருப்போம். ஸோ ரொம்ப அதை எதை பற்றியுமே யோசிக்காமல் அவ்வளோ ரிஸ்க் எடுத்து அந்த படத்தை பார்க்குறவங்க எல்லாருமே அதை குறிப்பாக பேசுவாங்க. எப்படி இதை பண்ணன்னு கண்டிப்பாக கேட்பாங்க. முக்கிய செய்திகள். டெல்லியிலிருந்து சென்னை வரும் DC எக்ஸ்பிரஸ் ஒரு பெண் தீவிரவாதியின் தலைமையில் தான் கடத்தப்பட்டிருக்கிறது என்று தெரிய வந்துள்ளது. பொதுவாக உங்களோட படங்கள் எல்லாமே ஒன்லைனை வச்சு அப்படியே ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் டெவலப் பண்ணிட்டு இருக்கீங்க. இதுக்கப்புறமாவது ஃபுல் ஸ்கிரிப்டை ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் ஷூட்டிங் போகலாம் அப்படிங்கிற ஐடியா இருக்கா சார்? இல்லை, இது உண்மை உங்கள் எல்லாருக்குமே தெரியும். என்னென்னா சில திரைக்கதைகள் வந்து அங்கே போய் பயணம் செய்கிறப்ப அதை நிறைய கேதர் பண்ணுவோம், புதுசாக தோணும். நிறைய கதாபாத்திரங்களை வச்சுட்டு நம்ம பண்ணுறப்ப இதெல்லாம் நீங்கள் ஸ்கிரிப்டிங் பண்ணி கொடுத்தீங்கன்னா படிக்கிறவங்களுக்கு அதுக்குள்ளே சுவாரஸ்யம் இருக்காது. ஏன்னா அது இசையாக இருக்குது, லொக்கேஷனாக இருக்குது, ஷார்ட்ஸாக இருக்குது, இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸோ என்னோடய வியூ அது. நான் யாரையுமே குற்றம் சொல்ல மாட்டேன்.
இப்போ அவங்க வந்து முழு கதையும் கேட்குறது தப்புன்னு நான் சொல்லவே மாட்டேன். பட் அதே சமயம் என்னால் வந்து எத்தனை திரைக்கதைகள் வந்து முழுசாக சொல்லப்பட்டு பவுன்ஸ் ஸ்கிரிப்டில் கொடுத்ததெல்லாம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிருக்கா? கிடையாது. அப்படி ஒரு சூத்திரம் தெரிஞ்சால் எல்லாருமே அவ்வளோதான், எல்லாருமே ஹிட் ஃபிலிம்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இது புரிதல் தான். என்னுடைய மைனா கும்கி திரைப்படத்தை அவர் பார்த்துருக்காரு, இவன் யார் என்ன டெக்னீஷியன் அவருக்கு தெரியுது. பேண்ட்ரி வெண்டரா இவர் பண்ணால் நல்லா இருக்கும்னு எனக்கு தெரியுது. அப்போ 2 பேரும் உட்காந்து ரொம்ப ஒரு ஓப்பன் புக்காக கலந்துக்கிறோம், அவ்வளோதான் பேசுகிறோம். பட் எனக்கு சில விஷயங்கள் வந்து இப்போ கும்கியில் நான் எடுத்தப்பெல்லாம் அது அந்த மொமெண்டம் சில இடத்துல வந்து தோன்றப்போ ஒரு யானை இறக்கையான்னு பூனை இறக்குற மாதிரி அப்படி எடுத்திருக்கேன். இதெல்லாம் பவுன்ஸ் ஸ்கிரிப்டில் வச்சுட்டு நான் வந்து ரொம்ப ஃபிக்ஸாக இருந்தேன்னா எடுத்துருக்க முடியாது அந்த படமே. நிறைய எடுத்து காய்கறிகளை அங்கே பிச்சு இங்கே பிச்சு ஒரு சமையல் பண்ணுற ஆள் நான். ஸோ என்னோடைய ஒரு பேட்டர்ன் இது. நான் என் அசிஸ்டன்ஸுக்கிட்டே சொல்லுவேன், என்னை தயவுசெய்து ஃபாலோ பண்ணாதீங்க. இது எனக்கே வந்து சில நேரங்களில் வந்து ஒரு மைண்டில் ஒரு ஒன்லைனர் வச்சுக்கிட்டு நான் பாட்டு எடுத்துக்கிட்டு இருக்கேன் நான். பட் இதை ஃபாலோ பண்ணாதீங்கன்னு. இப்போ அடுத்தது நான் ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணலான் இருக்கேன். நான் அந்த கும்கி 2 சொல்கிறேன்ல, இது வந்து ஃபஸ்ட் டைம் பவுண்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். அது ஒரு மேக்கராக உள்ளார சொல்லுது, இல்லை ஒரு சவுண்ட் டிசைனோட இது பக்காவாக லொக்கேஷன் டிசைனோட ஒன்று பண்ணு அப்படின்னு கேட்குது. ஸோ அதுக்கு ஒரு டைம் எடுக்க போகிறேன். எடுத்து ஒன்று அப்படி பண்ணி தான் பார்க்கலாமேன்னு தோணுது. எங்கள் பொண்ணுங்கெல்லாம் பான் ஆர்டிஸ்ட்டு, பசங்கிட்ட கேட்டு பாருங்க என்ன மான் நடிக்கிறீங்கன்னு சொல்லுவானுங்க. ஹரிஷ் உத்தமன், தனுஷ் அண்ட் கீர்த்தியோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். படத்தில் தனுஷ் சார் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இஸ் பீப்புள்ஸ் பர்சன். அவ்வளோ பெரிய ஃபேமிலியில் இருக்கார், இல்லை அந்த ஒரு நேஷ்னல் அவார்ட் வேணா. ஸோ எந்த ஒரு விஷயமும் கிடையாது. அந்த படத்தில் பூச்சியப்பன்கிற ஒரு ட்ரெயினில் பேண்ட்ரி வெண்டர் கேரக்டர், அங்கே வந்து பேண்ட்ரி வெண்டர் கேரக்டராக தான் இருந்தார். அதாவது ஒரு நேஷ்னல் அவார்ட் வின்னர் வந்து அந்த சைட்லலாம் அந்த இதெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அப்படின்னு நார்மலாக இருந்தார். ஷார்ட் முடிஞ்சுன்னா அங்கேயே சைட்லேயே ஒரு ஸ்டூல் போட்டு உட்காந்துருவோம், இல்லாட்டி நான் ஏதோ கட்டமாக இருந்துச்சுன்னா அதில் உட்காந்துறாரு. ஸோ டவுன் டு அர்த். நிறைய ஸ்டன் சீக்வன்சஸ் இருந்துச்சு. ஒரே ஒரு இந்த அட்டெண்டர்ஸோட கேபின் ஒன்று இருக்கும், அதில் வந்து ஒரே ஒரு பர்த் மட்டும்தான் இருக்கும். அது வந்து அட்டெண்டர்ஸ் இருக்காங்களோ அவங்க வந்து அதில் தூங்குவாங்க. மேலே திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு மேலே ஒரு ஷெல்ஃப் மாதிரி இருக்கும், அவ்வளோதான். வேறு ஒன்றுமே கிடையாது. ஒரு ஆள் உள்ளே நடந்து போகலாம், அந்த பர்த்தில் படுத்துக்கலாம், அட்டெண்டர்ஸ் படுத்துக்கலாம், மேலே திங்ஸ் வச்சுக்கிறது. இதுக்குள்ளே 3 நாள் ஃபைட் சீக்வென்ஸ் ஷூட் பண்ணோம். எனக்கு அதில் வந்து இன்னும் எனக்கு பாவம் தோன்றுறது தனுஷ் சார் தான். பிகாஸ் ஒரு பாயிண்டில் அவர் வந்து என் மேலே இந்த ஹைட்டில் இருப்பார். ஸோ ஒவ்வொரு தடவையும் டம்முன்னு ஃபேன் அடிச்சுட்டே தான் இருந்துச்சு. ஸோ ட்ரெயினில் அந்த ஃபேன் இருக்கும் பார்த்தீங்களா, பெருசாக இருக்கும், சாலிடாக இருக்கும். ஒவ்வொரு தடவையும் ஷார்ட் முடியுமோ ஐயோ அம்மா அப்படிம்பாரு. ஸோ எனக்கு நான் கீழே இருக்கேன், எனக்கு கீழே கையில் காலில் 2 பேர்த்துக்கும் பயங்கர அடி. ஸோ அதை எதுவுமே பொருட்படுத்திக்காமல் பண்ணிகிட்டே தான் இருந்தார். அப்புறம் கீர்த்தி சுரேஷ் கூட நிறைய காம்பினேஷன் இருக்குது. அவங்களும் அதே மாதிரி தான், டவுன் டு அர்த். அப்படின்னா அதுக்கும் கீழே ஏதாவது இருக்குன்னா அதுதான் அவங்க. ஏன்னா அவங்க ஓடிட்டுருப்பாங்க, நான் போய் அவங்க முடிய பிடிக்கிற மாதிரி ஒரு 7-8 தடவை போயிருக்கோம். டிஃப்ரெண்ட் ஆங்கிள், வைடு, க்ளோஸு அப்படின்னு. எனக்கு ஒவ்வொரு தடவை பிடிக்கும் போதும் நான் ஷார்ட் முடிஞ்சோன்னா சாரி கீர்த்தி சாரி, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு எள்ளளவு கூட அவங்க வந்து முகம் சொல்லிக்கல அதுக்கு. நான் ஓடி போய் நான் வந்து அன்பேலன்ஸில் தான் போவேன். நம்ம போய் நின்று நம்ம பிடிக்கிறதுக்கும் ஓடி போகும்போது டக்குன்னு பிடிக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ். ஸோ நம்மளுக்கு எதுவுமே வந்து பேலன்ஸ் பண்ண முடியாது அந்த இடத்துல. ஸோ இருந்தாலும் அது எதுவுமே அவங்க மூஞ்சியில் காமிச்சிக்கல, அவங்க மனசில் கண்டிப்பாக திட்டிருப்பாங்க. உங்கள் கேரக்டர் பற்றி சொல்லுங்கள். நான் வந்து வில்லன்னு நான் சொல்லிக்க மாட்டேன். அதாவது பிரபு சால்மன் சார் படத்தில் வில்லன்னு தனியாக ஒரு ட்ராக் இருக்காது, டெஃபினட்டாக இருக்காது. ஸோ அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் நான் வந்து ஒரு சக பயணின்னு சொல்லலாம். சிச்சுவேஷன் தான் அங்கே வந்து வில்லன் ஆகுது. ஸோ அதே தான் இந்த படத்துலையும். வில்லனியஸாக இருக்கலாமே தவிர நான் வில்லனான்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஸோ பட் ஃபைட் சீக்வன்ஸ் எனக்கும் தனுஷ்க்கும் இருக்குது படத்தில். எனது கதாபாத்திரம் என்ன அப்படின்னா, ஒரு ட்ரெயினில் பேண்ட்ரி மேனேஜர். ஒரு பேண்ட்ரி மேனேஜர் நம்மள்கிட்ட ஒரு 10-15 பேர் ஒர்க் பண்ணுவாங்க. அதில் அந்த படத்தினுடைய ஹீரோ, நேஷ்னல் அவார்டு வின்னர் தனுஷ் அவர்கள் இந்த படத்தில் என்னோட அந்த பேண்ட்ரி மேனேஜர் ஒர்க் பண்ணுறவராக நடிச்சிருப்பார். ஸோ ஃபஸ்ட் ஹாஃபில் நான் அவர்களையெல்லாம் டாமினேட் பண்ணுற மாதிரி, செகண்ட் ஹாஃபில் எல்லோரும் கூடி என்னை கும்மி அடிக்கிற மாதிரி. உடனே ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி ஏதாவது கவிதை இருக்கு? பெண்ணே
பெண்ணே. தொடரியில் ஸ்டன்ஸ் பண்ணும்போது என்ன மாதிரியான டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணீங்க? ஒரிசாவில் ஷூட் பண்ணிருந்தோம், லைவ் ட்ரெயின் தான். ஸோ ட்ரெயின் நின்றுருக்கிற ட்ரெயின் தான். நான் பிளாட்ஃபார்மில் கிடையாது, வெளியே கீழே அந்த ப்ளூ மெட்டல்ஸ் எல்லாம் கிடைக்கிற அந்த ஏரியா. ஸோ ஒரு சைட்லேருந்து ட்ரெயின்லேருந்து அந்த சைட்லேருந்து ஏறி இந்த பக்கம் இறங்கிறதுக்கு முன்னாடி நான் பார்த்துட்டு நான் கன்னில் ஷூட் பண்ணேன். ஸோ இது வந்து ஒரு 7-8 தடவை பண்ணியிருப்பேன். ஒரு தடவை பண்ணும்போது கொஞ்சம் ஜாஸ்தி யோசித்து அந்த குதிக்கும் போது நான் கீழே பார்க்காம அங்கே பார்த்து அப்படி ஷூட் பண்ணிட்டே ஜம்ப் பண்ணேன். மிஸ்லாண்டிங் ஆச்சு, நீ லெக்மெண்ட் டேர் ஆச்சு. ஸோ அது வந்து ஷூட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 5-6 நாள் இருந்துச்சு ஷூட்டு. அதெல்லாம் முடிச்சுட்டு வந்து நவம்பரில் சின்ன ஒரு சர்ஜரி பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ அது பண்ணிட்டேன். அது கண்டிப்பாக நான் மறக்க மாட்டேன். இது வரைக்கும் என் லைஃப்பில் நான் சர்ஜரிங்கிறது வந்து யோசிச்சே பார்த்தது கிடையாது, பட் பண்ணேன் கண்டிப்பாக. ஸோ எந்த ஒரு விதத்துலையும் நான் அதை படத்தை மறக்கவே மாட்டேன். நான் ட்ரெயினில் ஷூட் பண்ணுறதுனா செம்ம காஸ்ட்லியான விஷயமாச்சே, எப்படி மேனேஜ் பண்ணீங்க? இல்லை, அதாவது ஒரு களம் முதல்ல வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுனாலே நீங்கள் பழைய கதையாக இருந்தாலும் புதுசாகிடும் அது ஆட்டோமேட்டிக்காக. ஸோ எனக்கு ஒரு களமே வந்து ஃப்ரெஷ்ஷாக தேவைப்பட்டுச்சு. உலக ரயில் திரைப்படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவ், அது ரொம்ப கஷ்டம். பட் நம்ம ஒரு இண்டியனைஸ்டாக என்ன பண்ண முடியுமோ அதை ட்ரை பண்ணேன். ஆனால் அதுவே வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே என்னோடய கைமீறி போகுது செலவுகள். ஸோ இதை வந்து தாங்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி வந்து சத்யஜோதி ஃபிலிம்ஸுக்கு இருந்துச்சு. அவங்க இல்லை சார் காம்ப்ரமைஸ் ஆகாதீங்க, நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறப்ப என்னால் அது அழகாக நகர்த்திட்டு போக முடியுது. ஏன்னா ட்ரெயின் நீங்கள் பர்மிஷன் வாங்கி தான் பண்ணுறோம். அப்படி பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 5 hours தருவாங்க. 5 hours தந்துட்டாங்கன்னு நீங்கள் ஷூட்டிங்கு போனீங்கன்னா சிக்னல் எனக்கு கிடைக்கிறது எப்போன்றது தெரியாது. அப்போ 2 hours 3 hours தான் நான் பண்ண முடியும் நான். ஸோ இதுக்கு எல்லாருமே வெயிட் பண்ணி எல்லா ஆர்டிஸ்ட்டும் அது கோஆப்ரேட் பண்ணி பொறுமை வேணும். இந்த படம்லாம் எடுத்து முடிக்கிறதுக்கு எல்லாருக்குமே பொறுமை இருந்துச்சு. ஸோ எல்லாருக்குள்ளேயுமே அந்த பேஷன் இருந்ததுனால we could make this film. தொடரி படம் பார்க்க வர ஃபேன்ஸுக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? இன்றைக்கி உங்களுக்கு தெரியும், இன்றைக்கி சினிமா இருக்கிற கண்டிஷன் உங்களுக்கு தெரியும். மோஸ்ட் பீப்புள் வந்து சினிமாக்குள்ளே வர காரணம் ஒரு தியேட்டர்ஸ்குள்ளே வராங்கனாலே தி கம் ஃபார் என்டர்டெயின்மெண்ட். இதுதான் அப்பட்டமான ஒரு உண்மை. என்டர்டெயின்மெண்ட் வேணும். அப்போ அந்த என்டர்டெயின்மெண்ட் வந்து நான் வந்து ஆரோக்கியமான ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அது வந்து ரொம்ப ஒரு ஆபாசமோ இரட்டை அர்த்த வசனமோ வன்முறையோ அப்படின்னு நான் சொல்ல தயாராக இல்லை. என்னோடய திரைப்படங்களும் அதை பிரதிபலிக்கவே இல்லை. மைனா கும்கி கயலாகட்டும், இந்த படமும் அதை சொல்லும். இப்போ இந்த படம் பார்த்தீங்கன்னா பழைய படங்கள்லாம் எனக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கேன். திலானா மோகனம்பால் இதெல்லாம் பார்க்குறப்ப வந்து அவ்வளோ ஆசையாக இருக்கும். அதுக்குள்ளே அவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்கும். பாலையா இருப்பார், சிவாஜி சார், பத்மினி பார்த்தீங்கன்னா நாகேஷ், இப்படி எல்லாருமே இருப்பாங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ரயில் பயணம் இருக்கும். ஸோ இதெல்லாம் ஒரு கலகலகலன்னே போகும். தொடரி அப்படி தான் இருக்கும். தொடரி வந்து ஒரு ஹோல்சம் என்டர்டெய்னர். இதுக்குள்ளே நீங்கள் வந்து டிக்கெட் வாங்கிட்டு வந்து உக்காந்திங்கன்னா இன்டர்வலுக்கு எங்கேயா டீ சாப்பிட இறங்கு மாதிரி இறங்குவீங்க. அப்புறம் திருப்பி ட்ரெயினில் ஏறி உக்காந்திங்கன்னா கிளைமேக்ஸ் சென்னை வந்து இறங்குவீங்க. அந்த ஒரு அனுபவத்தை வந்து தொடரி கொடுக்கும். Beats Production.